So good evening students. Today we will see the current affairs analysis dated from 17th March 2026. The first article 17th or 16th varo. So the first article related to the IRNSS, Indian Regional Navigation Satellite System. So it's a constellation of 7 satellites. So India border க்கு வெளியில 1500 kilometers அது கவர் பண்ணக்கூடியது. So it's a GPS global position systemல it's a part. We having two things, that is standard position system and restricted position system for military purpose, standard for the civilians. So எப்படி நம்ம இன்னைக்கு US ஓட GPS பயன்படுத்துறோமோ, USA we having GPS, Galileo for European countries, European Space Agency, and then BIDO China ஓடது, GLONASS வந்து ரஷ்யா ஓடது. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னைக்கு these all are global navigation systems. Ours is regional navigation system. We having 7 satellites we are using. So geostationary orbit we are using, sorry, not transfer orbit, stationary orbit we are using 3 satellites. About geosynchronous எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 satellites. So geostationary அப்படின்றப்போ equatorக்கு மேலே. So what you are seeing here in this area, so இந்தியாவுக்கு நேரா மேலே அப்படியே இருக்கும். So it will rotate with the India. So இந்தியா எப்படி மூவ் ஆகுதோ அது கூடவே மூவ் ஆகிட்டே இருக்கும். Geosynchronous அப்படின்றது it's look like this, இந்த மாதிரி. ஸோ இதில் 4 சேட்டலைட்ஸ் இருக்கும். it will be in rotation. அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இது கவர் பண்ணக்கூடிய ஏரியா, தட் இஸ் 50 டிகிரி சவுத்தில் நார்த்தில் இருந்து 30 டிகிரி சவுத் வரைக்கும் கவர் பண்ணும். 30 டிகிரி சவுத் அண்ட் தென் இங்கே வந்து 30 டிகிரி ஈஸ்டில் இருந்து 130 டிகிரி ஈஸ்ட் வரைக்கும் கவர் பண்ணுது. லாங்கிடியூட்ஸ் எக்ஸ்டென்ட். ஸோ டோட்டலாக இந்தியாவுக்கு வெளியில் 1500 கிலோமீட்டர். வி ஹேவிங் 7 சேட்டலைட்ஸ். நிறைய சேட்டலைட்ஸ் வந்து பழுதாகி அதுக்கு பிறகு திருப்பி லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நியூஸ் வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, திருப்பியும் கிட்டத்தட்ட இந்த அட்டாமிக் சிஸ்டம்ஸ், ஏற்கனவே 4 சேட்டலைட்ஸில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அட்டாமிக் கிளாக்கு. இப்போ திருப்பி ஒரு சேட்டலைட்டில் ஃபெயிலியர் ஆகிருக்கு. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ நவ் வி கான் கிவ் த எக்ஸாக்ட் குளோபல் பொசிஷனிங். அது வந்து ஃபெயிலியர் ஆகும். அதுக்கான ரீசன் என்னென்னா, அதுக்கு வி ஆர் யூஸிங் அட்டாமிக் கிளாக்ஸ். எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா, நார்மல் முன்னாடி யூஸ் பண்ண பெண்டுலம் கிளாக்ஸ் வந்து இப்படி நம்ம ஒரு ஆக்சிலேஷன் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு கரெக்டான செகண்ட்ஸில் அதுக்கேற்ற மாதிரி இட் வில் பி அட்ஜஸ்டட் அண்ட் தென் கிளாக் ரொட்டேஷன்ஸ் இங்கே நடக்கும். ஸோ ஆக்சிலேஷன்ன்றது அந்த வெயிட்டுக்கு ஈக்குவல். அப்புறம் இந்த லென்த் அடிப்படையில் இட் வில் பி அட்ஜஸ்டட் ஃபார் ஒரு ஆக்சிலேஷன் இட் வில் டேக் 1 seconds அப்படின்ற கணக்கடிப்படையில் இது வந்து அட்ஜஸ்ட். ஸோ அந்த ஆக்சிலேஷன் வந்து எப்போவுமே நார்மலாக இருக்கும். சப்போஸ் இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஆக்சிலேஷன் வேரி ஆகும். ஸோ வி வில் டூ கீ இந்த ஓல்டன் மாடலில். அதுக்கு பிறகு குவாட்ஸ் சிஸ்டம், நம்ம வாட்சில் எல்லாம் பயன்படுத்தக்கூடியது குவாட்ஸ்ன்றது இட்ஸ் அ பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். தட் இஸ் வென் யூ கிவ் ப்ரெஷர் டு திஸ் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு பேர். ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்சிலேட்டர் ப்ரெஷர் கொடுக்கும்போது இட் வில் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. வென் யூ கிவ் எலக்ட்ரிசிட்டி இட் வில் கிவ் ஆக்சிலேஷன், அந்த வைப்ரேஷன் நடக்கும். ஆக்சுவலாக இந்த குவாட்ஸ்ன்றது நம்ம வாட்சில் எல்லாமே உள்ளே வச்சுருப்பாங்க. இந்த வாட்ச் வந்து நார்மல் நீங்கள் குவாட்ஸ் வாட்ச் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றப்போ நாட் டிஜிட்டல் வாட்ச். அந்த வாட்சோட அந்த செகண்ட்ஸ் முள் வந்து இந்த குவாட்ஸ் கூட கனெக்டடாக இருக்கும். அப்போ உள்ள ஒரு குவாட்ஸ் வச்சுருப்பாங்க. இட் வில் பி லைக் ஃபோர்க், ஸ்பூன் மாதிரி இருக்கும். ஸோ இட் வில் ஆல்வேஸ் வைப்ரேட். அது வைப்ரேட் ஆகும்போது there is a pressure created, piezoelectric effect.
இந்த வைப்ரேஷனால் உருவாகக்கூடிய அந்த பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னால எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். இந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு தான் உங்களோட செகண்ட்ஸ் முள் வந்து ரொட்டேட் ஆகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இந்த வைப்ரேஷனுக்கு வி ஆர் ப்ரொவைடிங் பேட்ரி மூலமாக அதை வைப்ரேட் பண்ண வைக்கிறோம். ஸோ தட்ஸ் அ டெக்னாலஜி வி ஆர் யூஸிங். அட்டாமிக் கிளாக்ன்றது ஆட்டம்ஸை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கிறது. தெர் இஸ் அ ஆட்டம் கால்ட் அஸ் சிசம் 33 ஆட்டம் அப்படின்றது வி ஆர் யூஸிங். ஸோ ரொம்ப ப்ரிசைஸ்டாக கால்குலேட் பண்ணி சொல்லக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிள் ஈரான், இஸ்ரேல் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிசைஸ்ட் அட்டாக் வந்து ஜிபிஎஸை பயன்படுத்துவாங்க. இப்போ ஒரு பில்டிங்கை வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சேட்டலைட் மூலமாக கணிக்கும் போது அந்த சின்ன வேரியேஷன் இருந்தாலும் பில்டிங்கோட குறி வந்து அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் வந்து கரெக்டாக இருக்காது. அதுக்காக தான் இப்போது இஸ்ரேலிருந்து ஏவக்கூடிய ஏவுகணை இந்த மிசைல் வந்து கரெக்டாக அந்த பில்டிங்கை தாக்கணும்னா அதோட டைம் கால்குலேஷன் ப்ளஸ் ஜிபிஎஸ் கால்குலேஷன் அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் சின்ன டைம் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக அது கால்குலேட் பண்ணலை அப்படின்னா இன்னொரு பில்டிங்கில் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தட்ஸ் வை வி ஆர் நாட் யூஸிங் த குவாட்ஸ். ஏன்னா குவாட்ஸ் நீங்கள் கொஞ்ச நாள் இது ஓடும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட வாட்சோட டைம் ஸ்லோ ஆகுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அது மாதிரி பெண்டுலமும் அதே மாதிரி தான் முன்னாடி யூஸ் பண்ணது. அது காரணம் என்ன அப்படின்னா ஆட்டம்ஸை பொறுத்தவரை ஒரு வாட்டி நம்ம அதை ஆக்சிலேஷன் அந்த இதை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் கண்டினியூ ஃபார் 91 இயர்ஸ். அதே இதில் தான் ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? ஆனால் இது அப்படி கிடையாது. நம்ம திருப்பி அதை வந்து மாற்றிட்டே இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதர்வைஸ் த டைம் அட்டாமிக் கிளாக்ன்றது ஒரு வாட்டி செட் பண்ணிட்டா இட் வில் பி இன் ப்ரிசைஸ்ட் 99 இயர்ஸுக்கு. அண்ட் அட்டாமிக் கிளாக் ஃபெயிலியர் ஆகிருக்கு, நாட் திஸ் மூமெண்ட். ஸோ அது எதனால் அப்படின்றதுக்கு நீ ரீப்ளேஸ்ட் பண்ணணும், சேட்டலைட் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ தட்ஸ் அபவுட் த பார்ட். அதில் என்னென்ன இந்த ஐஆர்என்எஸை படிச்சுக்கோங்க. அட்டாமிக் கிளாக் இந்த கிளாக்ன்றது இம்பார்ட்டன்ட், அதில் ரொம்ப டீட்டெயில்டாக தேவையில்லை. நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரிகிறதுக்காக. பட் ஸ்டாண்டர்ட் பொசிஷனிங் சிஸ்டம், ரெஸ்ட்ரிக்டட் பொசிஷனிங் சிஸ்டம் இந்தியாவுக்கு வெளியில் வந்து 1500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அது கவர் பண்ணும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி வேலா கர்லி அப்படின்ற ஒரு லைக் ஸ்பைடர் கிராப் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இட் ஹேவிங் போத் ஆர்கன்ஸ், தட் இஸ் ஃபீமேல் அஸ் வெல் அஸ் மேல் ஆர்கனும் வந்து இருக்குது. இதுக்கு பேர் கேனோட்ராபி அப்படின்னு பேர், கேனோட்ராபி ட்ரமாஃபி அப்படின்னு பேர். ஸோ போத் ஆர்கன்ஸும் எக்ஸிஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸோட சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க்கில் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் எண்டமிக் டுவர்ட்ஸ் இன் திஸ் ஏரியா, வேறு எங்கேயும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். அண்ட் தென் பீப்புள் நீட் டு ஸ்டடி crustaceansல இட் இஸ் எண்டமிக் டு தி ஃப்ரெஷ் வாட்டர் ஏரியா. கடல் தண்ணியில் இருக்காது, இது ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடியது. அது மாதிரி கிறிஸ்டேஷன்ஸில் வெரி ரேர் அப்படின்னு சொல்லப்படுது. 2 ஆர்கனும் ஒரே லைக் ஸ்பீஷீஸில் இருக்கிறது, சரியா? ஸோ இட்ஸ் வெரி ரேர். கிறிஸ்டேஷன்ஸில் இட்ஸ் வெரி ரேர். சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க் எடுத்தால் சவுத் வெஸ்ட் ஆஃப் தி நீல்கிரி. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். அது நீங்கள் படிக்கணும். இட்ஸ் லெஸ் டிஸ்டர்ப்டு ஏரியா, தட்ஸ் வை இட் இஸ் கால்டு சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க். பட்டர்ஃப்ளை கன்சர்வேஷனும் அந்த ஏரியா இருக்குது. கேரளாவில் இருக்குது இந்த ஏரியா. யுனெஸ்கோ வேர்ல்ட் அண்ட் ஹெரிட்டேஜ் சைட்டில் இட்ஸ் அ பார்ட். அப்புறம் பயோஸ்பியர் ரிசர்வ் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வில் வரும். அப்புறம் நீல்கிரி தார், அப்புறம் லாங்கூர், மக்காவு இதெல்லாமே அங்கே இருக்குது, சரியா? So that's about this article. The next article related to the Sahitya Academy awards வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2025 கான அவார்ட்ஸ் 24 பீப்புளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா லிட்ரரி சோர்சஸ் ரிட்டர்ன் இன் 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ப்ளஸ் 2 லாங்குவேஜஸ். வாட் ஆர் த 2 லாங்குவேஜஸ்? நானும் வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் அண்ட் அதனால தெரிஞ்சிச்சு, ராஜஸ்தான் அண்ட் இங்கிலீஷ். ஸோ 24 லாங்குவேஜஸில் நாவல் எழுதுகிறவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ லிட்ரரி சோர்சஸ். ஸோ இந்தியாவில் திஸ் சொசைட்டி வாஸ் கிவன்
சாகித்ய அகாடமி அப்படின்ற ஒரு இது சொசைட்டி வந்து சொசைட்டிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணி 1856வது சொசைட்டி ஆக்டில் இட் வாஸ் கிரியேட்டட் இன் த இயர் 1954. 12th மார்ச் வந்து இது உருவாக்கப்படுது. ஸோ எல்லா 12th மார்ச் இது வந்து அனௌன்ஸ் பண்ணப்படுது. 24 லாங்குவேஜஸு கொடுக்குறாங்க. இந்த வாட்டி 24 நாவல்ஸ் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில். மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே இது வரும். அப்புறம் ஸோ தட்ஸ் ஆல். என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னா ஒரு ஷால், அப்புறம் காப்பரில் ஒரு பதக்கம் கொடுக்குறாங்க, ப்ளஸ் 1 lakh rupees கேஷ் அவார்டு. தட்ஸ் ஆல். ஸோ 24 பீப்புளே நீங்கள் படிக்க வேணாம். பட் இஃப் யூ ஆர் ரைட்டிங் அதர் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, அதில் டிஎன்பிசி எழுதுனீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இதெல்லாம் படிக்கணும். The next article related to the Levant countries, show the map. So it was in news because there is a war. Middle Eastல வந்து மேப் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. இப்போ வார் நடந்துகிட்ருக்கு. எப்போவுமே யூபிஎஸ்சிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஏரியா கொஸ்டின்ஸ் கேட்குறது. லாஸ்ட் இயர், அதுக்கு முந்தின இயர்லாம் தே வென்ட் டு சென்ட்ரல் ஏஷியா. ஸோ இப்போவும் வெஸ்ட் ஏஷியாவில் கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்ருக்கு. நல்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ லெவாந்த் கண்ட்ரிஸ் அப்படின்னு பேர். லெவாந்த் அப்படின்னா ஈஸ்ட் டுவர்ட்ஸ், ஃப்ரெஞ்சு வேர்டு இது. லெவாந்த் அப்படின்னா ஈஸ்டர்ன் டுவர்ட்ஸ் மெடிட்டரேனியன் ஏரியா. அதனால தான் அது லெவாந்த் அப்படின்னு பேர். யாருக்கு? யூரோப்பியன் பீப்புளுக்கு. ஸோ அதனால அது லெவாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்சு வேர்டு அது. அப்புறம் ரைசிங் சன், நமக்கு ஜப்பான் இருக்கிற மாதிரி அது அவங்களுக்கு ரைசிங் சன்னாக சொல்லப்படுது அந்த ஏரியாஸ். ஏன்னா the sun will appear first before European countries. That's the reason. அப்புறம் சினாய் எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வரும்னா ஈஜிப்டில் சினாய் பெனின்சுலா, ஈஜிப்டில் அந்த பார்ட் மட்டும்தான் வரும். இந்த லைனை கரெக்டாக பார்த்துக்கோங்க, ரெட் லைன். அப்புறம் லெபனான், சிரியா, ஜோர்தான், இஸ்ரேல், சைப்ரஸ், அந்த தீவு வரும். ஸோ இவ்வளோ கண்ட்ரிஸ் தான் அதில் வரும். சினாய் பெனின்சுலா, ஜோர்தான், சிரியா, லெபனான், இஸ்ரேல், சைப்ரஸ். ஸோ அப்புறம் முன்னாடி மெடிட்டரேனியன் சி பார்டரில் வரக்கூடிய கண்ட்ரிஸை கொடுத்து ஜோர்தானை கொடுத்துருந்தாங்க. யூ கேன் சி தேர் ஜோர்தான் இஸ் நாட் பார்டர்ட் வித் மெடிட்டரேனியன் சி. ஜோர்தான் ரெட் சி கூட பார்டரில் இருக்குது, பை கனெக்டட் பை எ கல்ஃப் கால்ட் அஸ் கல்ஃப் ஆஃப் அக்கோபா. ஸோ இதெல்லாம் மேப் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? ஜோர்தான் இஸ் நாட் கனெக்டட் வித் மெடிட்டரேனியன், பட் இட் இஸ் கனெக்டட் வயா ரெட் சி, வயா கல்ஃப் ஆஃப் அக்கோபா. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் தி மேப். ஸோ இதான் லெவாந்த் கண்ட்ரிஸோட மேப். ஸோ 2022 they asked the question Levant, the term Levant often heard in the news roughly. அது எப்போமோ 2022 இப்போ ரீசெண்டாக கேட்டது. வெரி இம்பார்ட்டன்ட். ரீஜன் அலாங் தி ஈஸ்டர்ன் மெடிட்டரேனியன் ஷோர்ஸ், ரீஜன் அலாங் தி நார்தர்ன் ஆஃப்ரிக்கன் ஷோர்ஸ் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் ஈஜிப்ட் டு மொராக்கோ, that is wrong. Region along Persian Gulf and Horn of Africa, that is also wrong. The entire coastal areas of Mediterranean Sea வராது. ஸோ A is the answer. ஸோ ரொம்ப ஈஸி. கரெக்டாக படிச்சிங்கன்னா, கான்செப்ட் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ணுறது ஈஸி. The next question, next article related to the tropical forest facility. Forest forever facilities. பெலம் கான்ஃபரன்ஸில் 2030 இதை லான்ச் பண்ண இருக்காங்க. பெலம் இன் பிரேசிலில் நடக்க இருக்குது அந்த கான்ஃபரன்ஸ் 2030. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30. முதல்ல டேட் தப்பாக தான் போயிட்டுருக்கு. ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30 அதை சொல்லணும், பார்த்தா பத்தாது. 2030 இல்லை, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30. 2026 it will happen in பெலம். பெலம்ன்றது பிரேசிலில் இருக்கு. it will happen in November. ஸோ இது ஆல்ரெடி முடிஞ்சது. சரியா? 2025 நடந்தது. சரியா? ஸோ இதில் வந்து ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபாரெவர் ஃபெசிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிரேசில் இஸ் அ ஃபஸ்ட் கண்ட்ரி டு ஃபண்ட் இன் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இது 2023 இதை வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் ஹேப்பன்ட் இன் பெலம் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30 தான் இது நடைமுறைக்கு வந்திருக்கு. ஆனால் இன்னும் எந்த கண்ட்ரியுமே இன்வெஸ்ட் பண்ணலை. ஃபஸ்ட் கண்ட்ரியாக பிரேசில் இன்வெஸ்ட் பண்ணி, தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸுக்கு வந்து ஒரு ரிவார்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம இது வரைக்கும் கொடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, கார்பன் கிரெடிட் சிஸ்டம், இதெல்லாமே எப்படின்னா
இழந்து போன காடுகளை திருப்பி ரீஜெனரேஷன் பண்ண டீஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணி டீஃபாரஸ்ட்ரேஷன் ஆன காடுகளை அஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த காடுகளை அதிகப்படுத்துறது மூலமாக அதுக்கு வந்து கிரெடிட் அவங்க வாங்கிக்கிறாங்க, அதுக்கு வந்து ஃபண்டிங் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டை டீஃபாரஸ்ட்ரேஷன் ஆகாமல் தடுக்கிறது, அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஃபண்டுன்றது ஃபெசிலிட்டி. ஸோ நியூ மாடல் ப்ரிஃபரன்ஸ் ரிவார்டு ஃபார் ப்ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். தே ப்ரிசர்வ் பண்ணுறவங்களுக்கு வந்து அதுக்கான ரிவார்டை கொடுக்குறாங்க. எய்ம் டு ரிவார்ட் த இண்டிஜினியஸ் பீப்புள் ஆல்சோ. இந்த ஃபாரஸ்ட்டை கன்சர்வேஷன் பண்ணுறது, ப்ரிசர்வ் பண்ணுறது காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆதிவாசி இன மக்கள்ஸ், ட்ரைபல் பாப்புலேஷன்ஸையும் வந்து அவங்களுக்கும் அதுக்கான ரிவார்டை ஷேர் பண்ணுறது. ஸோ $125 billion ப்ராஜெக்ட் இது, $125 billion. இதை த ஹோல் அமௌண்ட் இதில் 20% வில் பி ஷேர்ட் பை ஸ்பான்சர்ஷிப். அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கண்ட்ரி, அதில் தான் இப்போ பிரேசில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 25 billion வந்து இவங்க வரும். மீதி இருக்கக்கூடிய 80% ஃபண்டட் பை த கார்பரேட்ஸ். ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்கக்கூடிய கார்பரேட்ஸ், ஃபிலந்தரபிஸ்ட், இவங்க எல்லாமே இதில் வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டை வந்து யாருக்கிட்ட இருக்குன்னா வேர்ல்டு பேங்க் இட்ஸ் அ மல்டிலேட்ரல் பாடி. ஸோ வேர்ல்டு பேங்க் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. வேர்ல்டு பேங்க் வந்து இந்த ஃபண்டை தே வில் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு they will give reward to the preservation of forest. யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. தனி மனிதர்களுக்கு கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு போகும். கவர்மெண்ட்லேருந்து இண்டிஜினியஸ் பாப்புலேஷனுக்கு போகும். ஸோ ஒரு $4 per hectare அப்படின்றது இட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். ஒரு $4 per ஹெக்டேருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ திஸ் வில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட்டை கவர்மெண்ட் வந்து அழிக்காமல் பாதுகாக்கிறது ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ், இண்டிஜினியஸ் பாப்புலேஷன் ப்ரொடெக்ட் பண்ணப்படுவாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகல்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQ. ஸோ கொஸ்டின் நம்பர் 1, with reference to the Supreme Court judgment in Prakash judgment, Prakash Singh versus Union of India, consider the following statement. Statement number 1, the state governments are required to send proposal to the Union Public Service Commission for empanelment of candidates for the post of Director General of Police. Statement number 2, the proposal must be sent at least 2 months before the retirement of incumbent DGP. Statement number 3, the Supreme Court has disallowed the appointment of an acting DGP. Which of the statements given above are correct? Options are A 1 and 2, B 2 and 3, C 1 and 3, D all of the above. Question number 2, with reference to the Consumer Price Index series in India, consider the following statements. Statement number 1, the base year of the CPI series has been revised from 2012 to 2024 using the household expenditure, consumption expenditure survey 2023-24. Statement number 2, in the revised CPI basket, number of goods items has increased while services items have been reduced. Statement number 3, the CPI 2024 series incorporates e-commerce prices and selected online service prices along with traditional market price collection. Which of the statements given above are correct? Options are A 1 and 3 only, B 1 and 2 only, C 2 and 3 only, D all of the above. Question number 3, match the following uranium mines with their location. So state Jharkhand is paired with Jaduguda, Singhbhum, Narbar Pahar, Thuram Mid. அப்புறம் செகண்ட் ஆந்திர பிரதேஷ் பேட் வித் தும்மலப்பள்ளி. தேர்ட் வந்து மேகாலயா பேட் வித் டொமேசைட் வக்குன். இதில் எந்த பேர் வந்து மேட்ச் கரெக்டாக இருக்குது அப்படின்றது நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ எது ஆப்ஷன்ஸ் ஒன்று வந்து எது கூட மேட்ச் ஆகும் அப்படின்றது நீங்கள் அந்த பேரை வச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச். ஸோ தட்ஸ் அபவுட் தி questions. Now we will see the answers for the previous. Question number 1, answer is D. Question number 2, answer is C. Question number 3, answer is D. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.